பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட நவராத்திரி பவனியை கேரள எல்லையில் போலீசார் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்றனர். தமிழக கேரள மாநிலங்களுக்கிடையே மன்னர் காலம் முதல் பாரம்பரிய வழக்கத்துடன் நவராத்திரி பவனி நடந்து வருகிறது. சரஸ்வதி தேவி, முன்னுதித்த நங்கை, முருகன் விக்கிரகங்கள் யானை மீதும் பல்லக்கிலும் எடுத்து வரப்பட்டன. புதன்கிழமையன்று பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் கேரள மாநில முதல்வர் உம்மன் சாண்டி கலந்து கொண்டார். வியாழக்கிழமையன்று கேரள மாநில எல்லையான களியக்காவிளைக்கு இந்த பவனி வந்தடைந்தது. தமிழக போலீசார் ஒருபுறம் அணிவகுக்க, மறுபுறம் கேரள போலீசார் துப்பாக்கியுடன் அணிவகுக்க கேரள மாநில தேவசம் போர்டு அமைச்சர் சிவக்குமார் முன்னிலையில் சுவாமி சிலைகள் கேரள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. அப்போது கேரள போலீசார் துப்பாக்கியை உயர்த்தி பிடித்து அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். நவராத்திரி விழாவுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரத்தில் இருந்து புறப்படுகின்ற அம்மனும், பத்மநாபபுரம் ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற சரஸ்வதி அம்மனும், குமாரகோயிலில் இருந்து புறப்படுகின்ற முருகப்பெருமானும் அரசு மரியாதையோடு திருவனந்தபுரத்திற்கு சென்று பூஜிக்கப்பட்டு நவராத்திரி விழா முடிந்த பின்பாக மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டம் கொண்டு வருவது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு நவராத்திரி பவனியில் தமிழக கேரள அரசுகளின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.